செங்கோல் மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து தேர்தலுடைய கள நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைய கள நிலவரங்களை நம்மளுடன் பகிர்ந்து கொள்வதற்காக திரு செந்தில்நாதன் சார் நம்ம இடத்துல வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ராஜேந்திர பிரசாத். பிரச்சாரங்கள் இன்னும் 2 நாள்லாம் இருக்குது வேட்புமனு தாக்கல் முடிவதற்கு. ஒரு சில பகுதிகளில் பிரச்சாரங்களை துவக்கிட்டாங்க. இன்னும் 2 நாள் வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச உடனே அனைவருமே ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தில் இறங்குவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வகையில் சமீபத்தில் திராவிட மாடலுடைய முதல்வர் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி எக்காலத்திலும் ஓகேங்களா அதிமுக ஆட்சிக்கே வராதுன்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தம் சார்? இந்த தடவை தான் அவர் எழுதி வைக்காம சொல்லியிருக்காரு. எழுதி வச்சு படிப்பாரு. இந்த தடவை எழுதி வைக்காமல் சொல்றாரு. அவர் மனசுக்குள்ள சொல்லிட்டாரு. மனசுக்குள்ள இருந்து சொல்லிட்டாரு. அப்ப என்ன இருக்குது உண்மையிலேயே மனசுக்குள்ள? டிவிக்கு வந்து ஏங்க தன்னுடைய எதிரி யாரு அப்படிங்கறத ஸ்ட்ரைட்டா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அததான் அவர் முதல்ல விஜய் சொன்னாரு. போட்டியே எனக்கும் உங்களுக்கு தான், டிவிகேக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு சமீபத்தில் போடல. அப்ப டிவிக்கே நாம் தமிழர்கள் இன்னொன்னு இருக்காங்க இல்லையா? அப்ப சொல்ல போனா நாம் தமிழர் வந்து அடுத்தது நாம் தமிழர் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. அடுத்த 2031 வந்து நாம் தமிழர் கண்டிப்பாக வந்து ஆட்சிக்கு வருவாங்க. அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஒன்றும் நாம் தமிழர் அப்படின்னா வந்து பிஜேபியோட சேர்ந்த ஏதோ ஒரு ரெண்டு பேர் மாபெரும் சக்தியா நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலில் அப்ப திராவிட மாடலுடைய முதலமைச்சரே வந்து டிவிக்கே தான் வரும்னு நினைக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா நீங்க? இந்த தேர்தல் வந்து அவருக்கே தெரியுங்க, கவர்னர் ஆட்சி தாங்க. அது வந்து ஊர்ஜிதமா தெரியும். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வந்து இது கூட தெரியல அப்படின்னா வந்து ஸ்ட்ராட்டஜி பண்றதுல அர்த்தமே கிடையாது. மக்களுடைய மனநிலை யாருக்கு தெரியுதோ அவங்க தான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்க முடியும். உளவியல் ரீதியா வந்து நீங்க மக்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்க மனநிலை என்ன இருக்கு அப்படின்னா, ஏன் திமுக வந்து போல இருக்குங்க, அப்ப நீங்க யாரு ஓட்டு போடுவீங்க? நான் ஏடிஎம் திமுக வந்து போல இருக்குங்க, நீங்க யாரு போடுவீங்க? நான் டிவிக்கு கேட்க போடுவேன். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது வந்துரும் போல இருக்குதுங்கன்னு சொல்லக்கூடிய நீங்களே சாதாரண போய் கேளுங்க, என்னம்மா யாருமா வருவாங்க? டிஎம்கே வரும் போல இருக்கு. சரி, நீ யாருங்க போடுவ? நான் விஜய்க்கு தாங்க. அப்போ இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அத்தனை பேரும் திமுக ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அப்ப இவங்களுடைய ஆழ் மனசுல திமுக வரக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கு. அது என்னன்னா, அந்த திறன் இல்லை. திறன் தான். இப்ப நம்ம ஒரு மனிதனை பார்க்கும்போது அந்த மனிதனுடைய ஆன்மாவை மட்டும் தான் பார்க்கறோம். நம்ம மனிதரா ஒருத்தர் பார்க்கறது இல்லை. நம்மளுடைய ஆன்மாவை மட்டும் தான் நம்ம பார்க்கறோம். ஆண்மனை ஒருமைப்பாடு தான் நமக்கு வள்ளலார் சொல்லி. அப்படி இருக்கிறச்ச இங்க வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து திறன் இல்லை. அந்த உடலுக்கு தேவையான திறன் இல்லை. அந்த திறன் கம்மியா இருக்கிறதுனால இவங்களால வந்து அதை திறம்பட செய்ய முடியல. அப்போ இதை வந்து அதிகாரிகள் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து இது பண்றாங்க. நீங்க ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் கேட்டிருப்பாரு, நீங்க அமெரிக்கா போயிட்டு வரீங்களா, போயிட்டு வந்து அமைச்சரவை மாற்றம் இருக்கா? ரொம்ப நேரம் பேப்பரை வச்சு தேடுவாரு. கேள்வி கேட்டவன் போய் டீ குடிச்சிட்டே வந்துருவான். அவ்வளோ நேரம் அந்த பேப்பர் வச்சு தேடி கடைசியில கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் கடைசியில என்ன சொன்னாரு? கடைசியில என்ன சொன்னாங்க? ஒரு 15% இந்த ஆண்டு வந்து மாற்றம் ஒன்றுதான் மாறாது. இந்த வருஷம் திடீர்னு வந்துருது. அந்த கிராமத்துல நாங்க வளர்ந்ததுனால இந்த நோட் பதில சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம். அதுக்கு அவர்கிட்ட இருந்து யாரா 15வது கேள்வி முதல்ல கேட்டவன் ஒரு ஆர்டரா கேட்கணும் எனக்கு தெரியாது. அவன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் கேள்வி, ஒரு ஆர்டரா கொடுக்குறோம். முந்திரி கோட்டை மாதிரி முன்னாடியே கேள்வி கேட்டு என்னை இந்த மாதிரி திணற அடிக்கிறாங்க. 5 ஆண்டு காலம் வெறும் பேப்பரை மட்டும் தான் படிச்சாருன்னு சொல்ல முடியுங்களா? திறமை இல்லாத முதலமைச்சர். திறமை இல்லை. ஏங்க ஓப்பனா கேக்குறேங்க,
நான் வந்து பேசிக்கலி நர்ஸு, அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங் பண்ணேன், அதுக்கப்புறம் லா பண்ணேன், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். காலையில் 7 மணிக்கு போனால் ராத்திரி 11 மணிக்கு தான் அனுப்போம். டயாலிசிஸில் இருந்தோம் மதுரையில். அதுக்கப்புறம் வந்து கருணா ஹாஸ்பிட்டலில் ஹெட் நர்ஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் மேலும் 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 என்னை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன், படித்தேன், ஒர்க் பண்ணேன், ஒரு சாக்லேட் கம்பெனி வச்சுருக்கேன், என் சொந்த உழைப்பில் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்ன 80 வயசுல நீ என்ன புரிய தட்ட, நீ என்ன அடுத்து தட்ட, ஒரே ஒரு மண் வெட்டி எடுத்து ஒரு மண்ணை வரி வெட்டி அடை பண்ணியா, ஒரே ஒரு கத்தி எடுத்து ஒரே ஒரு கிளைய வெட்டிருக்கியா? 3 சோத்துக்கு தண்ட சோத்தன நீ? நான் ஓப்பனா கேட்கிறேன், நீ தண்ட சோத்தன தகுதி இல்லாதவர்னு சொல்ற தண்ட சோறா இல்லையா? 80 வருஷம் உன்னை உட்கார வச்சு சோறு போட்டாங்களா இல்லையா? தண்ட சோத்தன நீ படிச்ச படிப்புக்கு எங்கேனா வேலைக்கு போனியா? தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா எம்பிபிஎஸ் முடிச்சாங்க, டிஜிஓ முடிச்சாங்க, வேலைக்கு போனாங்க, அதுக்கப்புறம் தான் அரசியலுக்குள்ள வந்தாங்க. மானதி லா படிச்சாங்க, வேலைக்கு போனாங்க, அரசியலுக்கு வந்தாங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சாரு, வேலைக்கு போனாரு, ஐபிஎஸ் ட்ரெயின்ல போனாரு, வேலைக்கு போனாரு, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாரு. அண்ணன் திருமா அரசாங்கத்துல வேலைக்கு போனாரு, அதுக்கப்புறம் வந்தாரு. சவுக்கு சங்கர் வேலைக்கு போனாரு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்தாரு. இவர் மக்களுக்காக இவர் இருக்காரு பாண்டே, திருத்தத்தில் சீஃப் எடிட்டர், அதுக்கப்புறம் வேலைக்கு இதுக்கு வந்தாரு. தன்னை இளம் வயதிலே மக்களுக்காக அர்ப்பணிச்ச ஒரு தலைவர். நீ என்னத்த புடிக்க தள்ளிட்ட, நீ என்னத்த படிச்சு அப்படி இளம் வயதுல நீ என்னத்த எத்தனை புக்கு எழுதி தள்ளிட்ட, நீ எத்தனை கவிதை எழுதி தள்ளிட்ட, நீ என்ன இளம் வயதுல உனக்கு என்ன நாலேஜ் இருந்துச்சு? உங்க அப்பா இதெல்லாமே பண்ணிருக்காரு. ஏங்க அப்பம் பண்ணா அப்பம் பண்றது அவனோட போச்சு. கலைஞர்னா அவருடைய ஆளுமையே வேறங்க. நாங்க தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, தானா போட்டவன்னு என்ன சொன்னாரு, எல்லாம் முடிக்கிறான். என்னடா தானா பாட்டு ஃபுல்லா தானா போட்டு வச்சிருக்க, அவருடைய ரத்தம் தானே. ஆமா ஆமா, அவர் என்ன சொன்னாரு, எழுதியா காகித ஓடம் கடல்ல மேலே மூறு, அவருடைய நாலேஜ் வேறங்க. அவருடைய வித்து தானே இவரு. வித்துனா ஏங்க என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்குது. பிறந்தன்ற ஒரு காட்டுக்காக அதனால தானே ஓட்டு போடுறாங்க மக்கள். அவருக்கு பிறந்தன்ற அவருடைய இதுதான். அப்ப நேருடைய இதுதான் வந்து இந்திரா காந்தியுடைய பொண்ணு தான் வந்து சஞ்சய் காந்தியால தானே உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி வந்துச்சு. எத்தனை பேர் செத்தான் எமர்ஜென்சில? ஏன் இவரே எமர்ஜென்சில வச்சு லாடம் கட்டினாங்கல்ல? திறமை இல்லாதவங்க மக்கள் முதல்வர் தேர்ந்தெடுத்துட்டான்னு சொல்ல வரீங்க நீங்க? என்னுடைய கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான், 80 வருஷமா நீ என்ன வேலை பார்த்த? உனக்கு 80 வருஷமா தண்ட சோறு கொடுக்குறாங்க, போட்டாங்களா இல்லையா? 80 வருஷத்துல டாக்டர் ராமதாஸ் படிச்சுட்டு வந்தாரு, கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாரு, தனியா கிளினிக் வச்சாரு, அதுக்கப்புறம் மக்களுக்காக வந்தாரு. உண்மையா இல்லையா? தலைவர்கள் எல்லாமே பாருங்க வேலை பார்ப்பாங்க, ஏதாவது வேலை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கே தோணும் இதை நம்ம செய்யணும், பாவம் இந்த மக்களுக்கு தோணும், வருவாங்க. நீ பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வந்து தட்ட சோறு தின்னுகிற. நீ என்ன பண்ணிட்ட, உனக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி இருக்கு. எந்த டிபேட்ல நீ உட்கார்ந்து பேசியிருக்க? எந்த டிபேட்ல ஒரு மணி நேரம் நீ இருக்கு பேப்பர் இல்லாம எந்த டிபேட்ல பேசியிருக்க? தகுதி நிர்ணயிக்கப்படுறதுனா அப்ப நீங்க தகுதி நிர்ணயிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்ல நிர்ணயிக்கிறதுக்கு தகுதி இருக்குதுங்க. தகுதி இல்லாமல் எப்படி உங்களுக்கு வந்து இதுவாகும்? தகுதி இல்லாமல் நீங்க அடைய முடியும். என்னென்ன தகுதிகள் இது எம்எல்ஏ ஆனவங்க எல்லாருமே வந்து ஏவாவேல எடுத்துக்கோங்க, வேலை பார்த்துட்டு வந்தாருங்க. அண்ணன் ஏவாவேல வந்து ரேஷன்ல வேலை பார்த்துட்டு வந்தவர், இதுல வேலை பார்த்துட்டு வந்தவர், பஸ்ல ஒவ்வொருத்தரும் வந்து வேலை பார்த்துட்டு வந்தவங்க. நீ என்ன பிறந்ததுல இருந்து நீ என்னையா வேலை பார்த்த? கேள்வி என்ன, நீ பிறந்ததுல இருந்து ஒரு 5 வயசு 10 வயசுக்கு அப்புறம் 15 வயசுக்கு அப்புறம் 20 வயசுக்கு அப்புறம் நீ என்ன வேலை பார்த்தன்னு மட்டும் சொல்லு. நீ வேற ஒன்னும் சொல்லல, ஒண்ணு வேற எந்த கேள்வியுமே கேட்கல. நீ என்ன வேலை பார்த்த? உன்னால கட்டி காப்பாத்தி உங்க அப்பன் சோத்துல தானே நீ தின்ன, உன் பொண்டாடி புள்ள குட்டிக்கு எல்லாத்துக்கும் சோறு போட்ட. நீ அப்பங்காசுல பொண்டாடி புள்ள குட்டிக்கு சோறு போட்ட வந்தானே நீ? உன் சொந்த உழைப்பில் நீ போட்டியா? போட்டல வருமானமே இல்ல, எனக்கு காசே இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? என்ன புடிக்கிட்டு இருந்த? தேர்தல் ஆணையத்தோட என்ன மேடம், உன் சாப்பாட்டுக்கு எவன் மேடம் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், மத்தவன் ஏன் சம்பாரிச்சு கொடுக்கணும்? என்ன பண்ணிட்டு இருந்த நீ? வீட்ல கூட காசே இல்லாத ஏழை மாதிரி தான் சொல்லு. அப்புறம் தகுதி இருக்குன்னா உனக்கு சோதே உன் வைத்தியே உங்க அப்பா காசு தான் கழுவி இருக்கிற நீ. உன் பொட்டாட்டி புள்ள குட்டி வைத்தியே உங்க அப்பா காசு தான் கழுவி இருக்கிற நீ. உனக்கு என்ன தகுதி இருக்கு? காசு இருந்தா வேலை செய்யாம சாப்பிட்டு வாழ்ந்துடலாம், அப்பன் பேர சொல்லிக்கிட்டு ஆட்சி பிடிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு கேவலமான குழப்பம் இல்லையா? இப்ப
பேர் போய் எங்கன்னா வேலை செய்ய சொல்லுங்க. ஒரு 6 மாசம் என்ன. ஸோ அவர் வந்து தெள்ள தெளிவாக சொல்றாரு அதிமுக ஆட்சிக்கே வராதுன்னு சொல்லிட்டு. என்ன சொல்ற இப்போ என்ன டிவிக்கு வரும்னு சொல்றாரு. அடுத்தது நாம் தமிழர். ஆமாங்க, நான் ஓப்பனா சொல்றேன். அடுத்த இப்போ இந்த தடவை வந்து தொங்கு சட்டமன்றம், அடுத்த ஆண்டு தொங்கு சட்டமன்றம், அதுல வந்து அடிச்சு பிச்சு பெண்ணார் எடுத்து அன்னைக்கு வரக்கூடிய டயலாக்லாம் பாருங்க. இப்ப அண்ணன் திரும்ப எதுக்கு வந்தாரு ஸ்டேட்டுக்கு? தொங்கு சட்டமன்றம் வரும்போது நம்ம கிட்ட ஒரு 8 சீட்டு வந்துடும் கண்டிப்பா. இந்த நைட் அடிச்சு பிடிச்சி 8 சீட்டை பிடிச்சிருங்கப்பா, நம்ம கிட்ட வரணும். எடுத்து அதை உடல அவங்க இவங்களுக்கும் தெரியும் தொங்கு சட்டமன்றம் வரப்போது அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தா 10 சீட்டு ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இருக்கிற 10 வந்தாதான் உனக்கு ஓகே, ஏன்னா உங்க கதை கந்தன்னு சொல்லிட்டு 2 அமைச்சர் கேட்பாங்கன்னு தெரியும். கண்டிப்பா இந்த பீரியடு உங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஒரு அமைச்சர், நீங்க வந்து தமிழ்நாட்டுல கூட வச்சுக்கோங்க, விசிகாவில் ஒரு அமைச்சர், தமிழகத்தில் விசிகாவில் ஒரு அமைச்சர். 8 எம்எல்ஏ மட்டும் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு எப்படி 8 ஒரு அமைச்சர் கொடுப்பாங்க நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு சீட்டு இல்லைன்னா கூட இவரு நீங்க இப்ப கந்தலாயிருவாரு அவரு. இவங்க எவ்வளவு இடத்துல நிக்கிறாங்க, ஏற்கனவே நின்ன இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சினே வந்து 169 167 நிக்கிறாங்க. திமுக ஜெயிக்குமா? திமுக ஜெயிக்கும் ஜெயிக்காது இல்லைங்க. தொங்கு சட்டமன்றத்துல விசிகா யாரெல்லாம் இருக்கிறீங்களே எல்லாரையும் ஐயா சாமி கொய்யோ முரோன்னு கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி ஐயா சாமி இன்னொரு எலெக்ஷனை தமிழ்நாடு தாங்காது. தமிழ்நாடு தாங்குதோ இல்லையா, நீ தாங்க போறதில்ல. உடனே அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து யாரும் சேர்க்க போறதில்ல. அதனால என்னன்னா ஒரு ஆட்சி கையில கிடைச்சதுன்னா என்ன பண்ணணும் 50 வருஷத்துக்கு அந்த ஆட்சியை எவனும் தொட முடியாத அளவுக்கு வச்சுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு அறிவு இல்லை, மண்டையில மூளை இல்லை. ஒரு தடவை வாங்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டாங்க, இன்னொரு தடவை அந்த பொருள் உங்க கையில இருந்து வெளியில போலாமா? அப்ப போகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? வருமானத்துக்கான வழியும் பார்க்கணும், மக்களுக்கு நல்லதையும் பார்க்கணும், எதிர்கட்சிக்காரங்களை சரி பண்ணவும் பார்க்கணும். நீயும் ஏதாவது குரங்கையை நக்கிட்டும் போகணும். தேர்ந்து வச்சு குரங்கையை சாப்பிட்ற மாதிரி நீ உனக்கு எதனா வச்சுட்டு போ. எதுவுமே பண்ணாம குரங்கையை நக்கிறதே வேலைன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா மொத்தம் 40% எல்லாத்தையும் 40% வாங்கி வச்சுக்கின்னு போட்ட ரோடியை தோண்டி போட்டுக்கின்னு போட்ட காவையை தோண்டி போட்டுக்கின்னு எதுக்குமே காசு கொடுக்காதுன்னு சொல்லி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லி ஃபைனான்ஸ் செக்ரட்டரிகிட்ட சொல்லி எதுக்குமே காசு சாங்ஷன் அவங்களுக்குள்ள ஒரு உடனே அவங்களுக்குள்ளே ஒரு இது ஒரு நோட் ஆர்டர் போட்டுக்கிட்டாங்க. நோட்ஸ் போட்டு உடனே அவங்களுக்குள்ள ஒரு சர்க்குலேஷன் இன்ஸ்பெக்ஷன் அது என்ன சொல்லுவாங்க இதை ஒரு சர்க்குலேஷன் போட்டு ஒரு நோட் ஆர்டர் ஒன்று போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள சர்க்குலர் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து எதுக்கும் சாங்ஷன் பண்ணக்கூடாது, காவாய் தோன்றதுக்கு போட்ட ரோட போகிறதுக்கு மற்றதெல்லாம் போகிறதுக்கு இதுக்கு வந்து 40% இதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் சாங்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. இதெல்லாம் இந்த வேலை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? எந்த மூஞ்ச வச்சுன்னு போவீங்க? செருப்பால் அடிப்பான். மக்கள் வந்து முன்ன மாதிரிலாம் இல்லை. மீடியாவில் என்னடா இப்படி பேசுறாருன்னு நீங்க நினைக்காதீங்க. மக்கள்லாம் முன்ன மாதிரி கிடையாது. கடை வேற ஊரப்பட கடன் வாங்கி வச்சிருக்க. அடுத்தது அந்த டாபிக் வாங்க. மக்கள் உறுதி ஆயிட்டாங்களா திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு? கெட்டவன் எவனுக்கும் ஓட்டு கிடைக்காதுங்க. திமுக அந்த முக இந்த முக தெருமுக இந்த முகவும் கிடையாது. இனிமேலாம் கெட்டவன் எவனா இருந்தாலும் ஓட்டு கிடையாது. நல்லவனா இருந்தா மட்டும்தான். அதுவும் நல்லவனா இருந்தாலும் 4 நல்லவன் தானே 4 நல்லவனுக்கு ஸ்பிளிட் பண்ணி போடுவாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இவங்களுக்கு என்ன, ஏற்கனவே வந்து டீ கடையில் டீ குடிச்சிட்டு காசு தர மாட்டேன்னு அதிமுக காரன்னு சொல்றேன். பிரியாணி கடையில் பிரியாணி திட்டு அவங்கள இழுத்து போட்டு அடிக்கிறவன். இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க கட்சிக்காரங்கன்னு. நாட் ஒன்லி திமுக ஏடிஎம்களே இருக்காங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா நான் தான் போடுவோம்னு அவங்க தான் போடுவோம்னு வெளிய. ஜென்ரல் பப்ளிக் வந்து they will not do this work. அவங்க போடவே மாட்டாங்க. ஜென்ரல் பப்ளிக் ஸ்பிளிட் பண்ணி எத்தனை நல்லவன் இருக்கானோ அத்தனை நல்லவனுக்கு ஸ்பிளிட் பண்ணி போடுவாங்க. அதனால இவரோட வந்து 20% ஓட்டு இவரோட போயிடும், 5% ஓட்டு ஏடிஎம்கே போயிடும், 2% ஓட்டு இவரது சீமான் வந்து போயிடும். ஸோ இவங்களுக்கு கிட்டத்தட்ட 27% 30% ஓட்டை இந்த மொத்த போலிங்கில் 30% ஓட்டு வந்து விஜய் வாங்கி இவரும் விளங்க போகிறதில்ல, எவனையும் விளங்க விட போகிறதில்ல, தானும் படுக்க போகிறதில்ல, தள்ளியே படுக்க போகிறதில்ல.
தானும் திங்க போறதில்ல, அந்த வைக்கல வர்றவனையும் திங்க விட போறதில்ல. ஆமா, வைக்க போர்ல வந்து வேற யாரும் நினைச்சு போறாங்க, கொரடி படுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வேற எதையாவது சொல்லி வைக்க போர்ல இது படுத்துச்சு அது படுத்து, வைக்க போர்ல திடீர்னு ஒரு கரடி படுத்துருச்சு. மறைமுகமா என்டிஏ தான் யாரையும் தின்ன விடாது, இல்ல மாட்டை தின்ன விடாது, தானும் தின்னாது. அது மாதிரி. சரி சார், தகவலுக்கு நன்றி. மறைமுகமா என்டிஏ வரும் சொல்ல, மறைமுக என்டிஏ வரும் சொல்ல, இல்ல வந்து இவங்க வரும் சொல்ல, டிவிகே வரும் சொல்ல, யாரும் வரும் சொல்ல. தொங்கு சட்டமன்றம் எழுதி வச்சுக்கோங்க, தொங்கு சட்டமன்றம். அதுக்கப்புறம் மக்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நாங்க எதிர்கட்சியா இருந்தாலும் மீண்டும் ஒரு ஆட்சியை தங்களால் வந்து இப்போ வந்து திரும்பி ஒரு எலெக்ஷன் பண்ண முடியாது, அதனால மீண்டும் ஆட்சி அமைக்கிறது கஷ்டம். இப்போ போன போதும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், உள்ளிருந்து ஆதரவு கொடுக்குறோம், சைடுல இருந்து ஆதரவு கொடுக்குறோம், பேக் சைடுல இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய சைடு எத்தனை சைடு கொண்டு வர போறாங்க பாருங்க. பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, மேல் சைடு, டாப் சைடு என்னெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் அப்படி ஆதரவு கொடுக்குறோம், இப்படி ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதுதான் நடக்கும். சரி சார், தகவல்கள் நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். ஸோ தமிழகத்தில் அதிமுக எக்காலத்திலும் ஆட்சி அமையாது என்கின்ற முதல்வரின் பேச்சுக்கு பின்னால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து பார்ப்போம். டிவிக்கே தான் வருமா, நாம் தமிழர்களுக்கு மக்கள் ஆதரவு அளிப்பார்களா, அதிமுக ஆட்சி அமைக்குமா, இல்லை நம்மளுடைய சார் சொல்கிற மாதிரி தமிழகத்தில் நிச்சயமாக தொங்கு சட்டமன்றம் தான் அமையும், அது தேர்தலுக்கு முடிவே அனைத்து வகையான கூட்டணிகளும் உறுதி செய்யப்படுமா என்கிறேன். தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து நீங்கள் இந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.